அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேரிஸ் கலைக்கிறேன். இன்று ஏப்ரல் 16ஆம் தேதி பேங்க் ஆஃப் கனடா தங்களுடைய வட்டி வீதத்தை அறிவித்துள்ளார்கள். அதாவது 2.75% இருந்த வட்டி வீதத்தை தொடர்ந்து 2.75% வைத்துள்ளார்கள். கடந்த ஜூன் 2024ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 7 தடவையாக வட்டி வீதத்தை குறைத்து வந்தார்கள். ஆனால் இம்முறை பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் வட்டி வீதம் குறையும் என்று. ஆனால் அவர்கள் வட்டி வீதத்தை குறைக்கவில்லை. அந்த 2.75%லே வைத்துள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணமாக அவர்கள் கூறுவது யுஎஸ் டாரிஃப் ப்ராப்ளமும் அந்த யுஎஸ் ட்ரேட் பாலிசியினுடைய அன்சர்டனிட்டியாக இருப்பதால் இந்த யுஎஸ் இந்த டாரிஃப் ப்ராப்ளத்தால் வரும் கனடாவுக்கு வரும் இந்த பாதிப்புகளை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி செயற்படுவதற்கு அவர்களுக்கு காலதாமதம் தேவைப்படும். அதை ஆராய்ந்து இவ்வாறு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசியை தாங்கள் அதை கொண்டு செல்லலாம் என்பதை அறிவதற்கும் அவர்களுக்கு அதற்குரிய கால தேவைப்படும். ஏனென்று கூறினால் இந்த யுஎஸ் டாரிஃபினுடைய மொத்த விடயங்களும் இன்னும் அமுல்படுத்தப்படவில்லை. அது பூராக அமுல்படுத்தி அதன் தாக்கங்களை கனடிய எக்கானமியில் உணரும் பொழுது அதற்கேற்ற வகையிலே இந்த வட்டி வீதத்திலே அவர்களுடைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்து கொள்வார்கள். இப்பொழுது அந்த வட்டி வீதத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அத்துடன் கனடிய எலெக்ஷனும் வருகின்றது. அதனால் இந்த பொதுவாக இந்த எக்கனாமியிலே அவர்கள் எந்த ஒரு திடீர் மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் கவனமாக இருக்கின்றார்கள். இந்த யுஎஸ்னுடைய டாரிஃப் ப்ராப்ளத்தின் அந்த தாக்கத்தை சீராக அறிந்து அதன்படி அந்த வட்டி வீதத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, அதாவது நீங்கள் ஒரு சொந்த வீட்டை வைத்திருந்து ஏற்கனவே மோட்கேஜில் வைத்திருந்தால் ஃபிக்ஸ்ட் ரேட்டில் வைத்திருந்தவர்களுக்கு எந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்த மாட்டாது. அத்துடன் வேரியபிள் ரேட்டில் வைத்திருப்பவர்களுக்கும் இம்முறை எதுவும் நடக்காதால் இம்முறை வட்டி வீதத்திலே எந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படாது. ஆனால் தொடர்ந்து வட்டி வீதம் குறைவதற்கான காரணங்களே இருந்து வந்தன. ஆனால் இந்த யுஎஸ் ரேட் பாலிசியால் இப்பொழுது இவர்கள் ஒரு ஸ்டடியாக அந்த ரேட்டை கோல் பண்ணியுள்ளார்கள். நேற்று கனடாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டும் வந்தது. அதாவது மார்ச் மாதனுடைய இன்ஃப்ளேஷன் வந்தது. அது 2.3% வந்திருந்தது. அதாவது பிப்ரவரியிலே 2.6% வந்திருந்தது. அதை விட குறைவாகத்தான் வந்திருந்தது. இருந்தாலும் ஜனவரியில் வந்த 1.8% விட சற்று அதிகமாகத்தான் உள்ளது. அதனால் அனைத்து காரணங்களையும் அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த வட்டி வீதத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் இம்முறை ஏற்படுத்தவில்லை. இந்த வட்டி வீதம் சம்பந்தமான கேள்விகளுக்கோ அல்லது நீங்கள் ஒரு மோட்கேஜ் பெற வேண்டுமோ அல்லது ஒரு வீடு வாங்க விற்க நீங்கள் இருக்கிறீர்கள் இருந்தால் எம்மை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்குரிய அந்த ஆலோசனைகள் வழங்கப்படும். தொலைபேசி இலக்கம் 514-961-8141. தேங்க்யூ.